வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆப்ரேஷனல் ரிசர்ச் என்ற ஒரு மேத்ஸ் மாடியூல் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேஷனல் ரிசர்ச் இது வளமையான மேத்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதில் நாங்கள் ஏன் இதுக்கு ஆப்ரேஷனல் ரிசர்ச் என்று பேர் வந்தது பார்க்க போகிறோம். என்ன இது பேரே ஆப்ரேஷனல் ரிசர்ச் இருக்குது, அதுக்கு என்ன காரணம்ன்றதுக்கு ஒரு பழைய கதை ஒன்று இருக்குது. அதாவது வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலகப் போரில் அந்த நேரம் தான் என்ன கூட இன்ஜினியர்ஸ் வந்து பெரும்பாலும் தேவைப்பட்ட நேரம். ஸோ அந்த நேரம் தான் இந்த கணக்கு கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிறைய வந்தது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வளர்ந்தது கூடி அந்த நேரத்தில் தான் கூட. ஸோ அது என்னன்னா, அந்த போர் நேரத்தில் நிறைய போர் யுத்த பொருட்கள், அந்த ஷிப் அதுகள், ரிசோர்ஸ்கள் அதெல்லாம் என்ன ஒரு மினிமமாக இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அதுகள் வந்து கொஞ்சம் சிக்கல். அப்போ அதுக்கு எல்லாத்துலேயும் என்னன்னு சொல்றது, எஃபிஷியண்டான ஒரு இதில் செய்கிறது தான் தேவைப்பட்டது. அப்ப அதுக்கு என்னென்று அதை கண்டுபிடிக்கிறது, எது நல்ல எஃபிஷியண்டான வே என்று கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சயின்டிஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு இதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு விட்டாங்க. இப்படி எங்களுக்கு வளங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆயுதங்கள் அந்த உணவுகள் அதுகள்லாம் இதாக இருக்குது, இந்தந்த இடங்களுக்கு போகணும், அதுக்கு எது சிறந்த வழி, எது எவ்வளவு கொண்டு போகணும், அந்த மாதிரி கொஞ்சம் இதுகளில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு இந்த இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் எஃபிஷியண்டாக செய்யணுன்றதுக்கு அவங்க செஞ்ச ரிசர்ச் தான் இந்த ஆப்ரேஷனல் ரிசர்ச்ன்ட்டு அந்த மெட்ஸுக்கு ஒரு கான்செப்ட் வந்து வந்தது. அந்த கான்செப்ட் வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச பிறகு அதை அதே அப்படியே அப்படி மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு அப்படி நிறைய அப்ளிகேஷனில் அந்த மெட்ஸை யூஸ் பண்ணி நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை அப்படியே பாருங்க, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கூடி எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவை. இப்போ நீங்கள் கூடி இப்போ ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு பாடம் படிக்கிறீங்க தானே. அப்ப அதுல சில இது முடிவுகள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரீதியான முடிவுகள் வந்து இன்ஜினியர்ஸ் தான் எடுக்கிறது. அந்த மாதிரி முடிவுகள் என்னென்று எடுக்கிறது, எப்படி சும்மா சொல்றது இதுல இத்தனை வேணும் இதுல இத்தனை வேணும் என்னென்னு கடைசியா முடிவு எடுக்கணும். சும்மா வாயால சொல்றதுக்கு இன்ஜினியர் தேவையில்லை. அப்ப அதுக்கு பின்னால ஒரு மெட்ஸ் இருக்குது. அப்ப அதுதான் நாங்க படிக்க போறோம். அதை சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணும். அதுதான் ஆப்ரேஷனல் ரிசர்ச். ஸோ லெட்ஸ் சி அது அப்படின்னா என்னன்ட்டு நாங்கள் படிப்போம். அப்போ ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும், ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து என்ன இருக்குமாண்டா, ஒன்று வந்து இப்போ பிஸ்னஸ் ரீதியாக கழிப்போம்டா என்ன, எங்களுக்கு லாபத்தை வந்து மேக்சிமம் ஆக்கணும், இல்லாட்டிக்கு மினிமைஸ் ஆக்கணுமாண்டா. என்ன மினிமைஸ் ஆக்கணுமாண்டா, தேவையில்லாத செலவுகள். அப்போ ஒரு பொருளை உருவாக்குறதுக்கான செலவுகளை மினிமைஸ் பண்ணணும். அப்போ ஒன்று கூட்டணும், மேக்சிமைஸ் பண்ணணும், இல்லாட்டி மினிமைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு. அந்த மாதிரி இதுக்கு என்ன மாதிரி சிக்கனமாக நாங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். டிசிஷன்ஸ்ன்றா என்ன, உதாரணத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் இதில் தயாரிக்கிறது, அதுகள் தான் டிசிஷன்ஸ். அந்த கடைசியாக எனக்கு லாபம் வந்து மேக்சிமம் வரணும், அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்பர் நாங்கள் தயாரிக்கணும், இல்லாட்டிக்கு இதை குறைக்கணும்ன்றா என்னென்ன ரோ மெட்டீரியல் எவ்வளோ பாவிக்கணும். அப்போ அந்த மாதிரி இதுகள் தான். அப்போ அதுக்கு என்ன சில டேட்டாக்கள் தேவை, வேறு வேறு அந்த கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது, சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளான் இருக்கும். அப்போ அந்த லிமிட்டையும் பார்த்து தான் நாங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அது வந்து என்ன இருக்கும், ரோ மெட்டீரியல்ஸ் பிரச்சனையாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு லிமிட்டட் ரோ மெட்டீரியல்ஸ் இருக்கும், லிமிட்டட் லேபர் இருக்கும், லிமிட்டட் கேபிட்டல் இருக்கும், எங்களோட முதல் காசு வந்து கொஞ்சமாக இருக்கும், ஃபினான்ஸ், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த ஒப்ஜெக்டிவை சரி பூர்த்திப்படுத்தணும்ன்ட்டு அதுக்கு டிசிஷன் எடுப்போம். ஸோ அதுக்கு நாங்கள் உதாரணமாக சரி இது கொஞ்சம் கேள்விகள் நாங்கள் இதில் ஃபஸ்ட்டாக தொடங்கிக்க பார்த்துருவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்கள் முதலாவதாக ஒரு மெட்ஸ் எடுக்கணும். அப்போ பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை என்னென்று மெட்ஸால் சால்வ் பண்ணுறதா இந்த பாடம். அப்போ பிரச்சனையை மெட்ஸுக்கு மாற்றணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலுக்கு கொண்டு வரணும். அப்போ இது வந்து என்ன முதலாவது ஒரு கேள்வி இருக்குது. சரி உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி எடுப்போம். சரி மூன்றாவது கேள்வி பார்ப்போம். 5 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்குதா, சரியா? 5 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியும் 4 கெமிக்கல். இது கொஞ்சம் பெரிய கேள்வி தான். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஏதாச்சும் பேர் ஏதாவது கேட்குறேன். வேறு இங்கே ஒயிட் போர்ட் இப்போ என்ன தெரியுதுன்னு இருக்க சொல்லுங்க.
உண்ட மாம் ஆமா. ஓகே. இப்ப லோடிங் யோ லோடிங் யோ வைட் போர்டோ. சரி. ஓகே. கதினன் வந்துட்டார். சரி. ஓகே. இப்ப முதலாவதா ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி. எங்களுக்கு E1, E2, E3 சரியா? 2 3 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேயா? 3 ப்ராடக்ட் இருக்குது. 3 ப்ராடக்ட்டும் எனக்கு E1ல எத்தனை வேணும், E2ல எத்தனை வேணும், E3ல எத்தனை வேணும் என்றதான் கடைசி டிசிஷன் எடுக்கணும். இதை நான் மெட்ஸுக்கு மாற்றணும்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எனக்கு அந்த ஒவ்வொரு நம்பர் இருக்கு தானே, அந்த நம்பரை X1 என்றது என்ன, E1ல எத்தனை ப்ராடக்ட் வேணும்ன்றதுக்கான நம்பர். X2 E2ல எத்தனை நம்பர், X3. அப்ப இந்த 3 வேரியபிளும் என்னத்தை சொல்ல போகுது? இப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட் டைப்லையும் எத்தனை ப்ராடக்ட் செய்ய போறோம்ன்றத குறிக்கிற ஒரு வேரியபிள். ஓகேயா? இந்த நாங்க XYல எல்லாம் எத்தனையோ கேள்வி செஞ்சாங்க தானே சின்னல மெட்ஸ்ல. அதே மாதிரி இதுல ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்க்க போறோம். மெட்ஸ் ஈக்குவேஷன், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து பார்க்கினா ஓகே, அதுக்கு பிறகு எங்களை வளமையான மெட்ஸ் தான். அப்ப அதை எப்படி மாத்துறது என்றது ஒரு சிக்கல் இருக்குது. அப்ப அதுதான் நாங்க பார்க்கணும். அப்ப டிசிஷன் வேரியபிள்ஸ் சொல்றது இதை. அப்ப நான் சொன்னேன் சிலது நோட் பண்ணணும்னு. இதை டிசிஷன் வேரியபிள்ஸ் சொல்றது, இந்த நார்மல் வேரியபிள் இல்லை. சரியா? டிசிஷன் வேரியபிள்ஸ் சொல்றது அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க, அந்த கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்ன இருக்கும், அது வந்து ஒவ்வொரு ரோ மெட்டீரியல்ஸா இருக்கும். இப்போ என்னட்ட ரோ மெட்டீரியல் கொண்டு இருக்குது. சரியா? அந்த ரோ மெட்டீரியல்ல சில நேரம் எனக்கு என்ன போடலாம், எனக்கு வந்து X1 செய்யறதுக்கு 4 டன் வேணும். இந்த ரோ மெட்டீரியல்ல ஒரு யூனிட் 4 யூனிட் வேணும். X2 செய்யறதுக்கு என்ன 2 யூனிட் வேணும். X3 செய்யறதுக்கு 3 யூனிட் வேணும். ஆனா ஒட்டுமொத்தமா என்னட்ட ரோ மெட்டீரியல் வந்து 40 தான் இருக்குன்னு இருக்கும். அடுத்து ரோ மெட்டீரியல் 2க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு இது இருக்குன்னு தானே ஏதாச்சும் உண்டு. அப்ப இதுக்கு 2 1 1 2 மாதிரி யூஸ் பண்றோம். அதாவது X1 செய்யறதுக்கு 2 யூனிட் ரோ மெட்டீரியல் 2 வேணும். X2 செய்யறதுக்கு 1 யூனிட், X3 செய்யறதுக்கு 1 யூனிட். இதுவும் என்னட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. எனக்கு இவ்வளவு இதுதான் மேக்சிமம் இருக்குது, இதுக்குள்ள நீ பாவிக்கணும். ஓகே. அப்ப இதுகளை தான் நாங்க கான்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவோம். சரியா? அப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான லாபம் இருக்கும். X1 வர லாபம் வந்து ஒரு அமௌண்டா இருக்கு. அப்ப அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் வந்து ஒன்றுல சொல்லலாம். அதாவது என்ன, ஒரு 1000 மடங்கு இல்லாட்டி 100 மடங்குல சொல்லலாம். அப்ப X1 இந்த ப்ராஃபிட் வந்து என்ன, எனக்கு 30 வருது. X2 ப்ராஃபிட் 40, இது 60. ஓகே. அப்ப நாங்க வந்து ஈக்குவேஷன் உருவாக்கணும். அப்படித்தானே? ஈக்குவேஷன் உருவாக்கணும்னா என்ன செய்யணும், எங்களோட ப்ராஃபிட் அதைத்தான் நாங்க மேக்சிமம் ஆக போறோம். சரியா? ப்ராஃபிட். இப்ப ப்ராஃபிட்டை நான் P என்று சொல்லலாம். அந்த ப்ராஃபிட் வந்து என்ன, அதை என்னத்துக்கு சமப்படுத்தணும் சொல்லுங்க. எங்கள்கிட்ட X1 X2 X3 என்றது என்ன, ஒவ்வொரு ரெண்டுலையும் இருக்கிற நம்பர். அப்ப முதலாவது X1 செய்தா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும், ஒரு X1 ஒரு E1 செஞ்சா எனக்கு 30 என்ற ப்ராஃபிட் வரும். அப்ப X1 நம்பர் செஞ்சா எத்தனை வரும், 30 X1. அதே மாதிரி ஒரு X2 செஞ்சா, ஒரு E2 ப்ராடக்ட் செஞ்சா 40 வரும். X2 நம்பர் E2 செஞ்சா எத்தனை வரும், 40 X2. அதே மாதிரி இங்க 60 X3. இவ்வளவுத்தையும் கூட்டினா என்ன வரும், உங்களோட ஒட்டுமொத்த ப்ராஃபிட் வருமா இல்லையா? வரும். எங்களுக்கு இதுதான் இப்ப என்ன முக்கியமான ஒப்ஜெக்டிவ், இதுதான் எங்களோட முக்கிய குறிக்கோள். அப்ப இதை வந்து நாங்க ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஒப்ஜெக்டிவ். இதைத்தான் நான் என்ன செய்ய போறேன், மேக்சிமம் ஆக்க போறோம். இதை வந்து இது இயலுமானவரை உச்சத்துக்கு கொண்டு போக போறோம். கொண்டு போறதுக்கு X1 X2 X3 என்ன மாதிரி எனக்கு வேணும்.
என்றுதான் என்ன இந்த பாடம். ஓகேயா? அதே மாதிரி இப்ப இந்த இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போட்டாச்சு. அதே கான்ஸ்டன்ட்டுக்கு அதே ஈக்குவேஷன் போட தெரியுமா இல்லையா? தெரியும். இப்ப நான் முதலே இது லெஸ் தேன் ஈக்குவல்னு போடவே சில பேருக்கு விளங்கி இருக்கும், சில பேருக்கு என்னென்னு ஏன் போட்டினான்னு விளங்கி இருக்காது. பட் இது உங்களுக்கு தெரியும். இப்ப தெரியும் ரோ மெட்டீரியல் வந்து என்கிட்ட 40 தான் இருக்குது, ரோ மெட்டீரியல் 50 தான் இருக்கண்டா, ஒட்டுமொத்தமா எல்லாத்தின் ரோ மெட்டீரியலும் சேர்த்தா 50 வரணும், இல்லாட்டி 50 விட குறைவா யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ன இதுக்கு நாங்க போட்டா நான் ஒரு ஈவன் ப்ராடக்ட் செய்யறதுக்கு 4 யூனிட் ரோ மெட்டீரியல் வேணும். அப்ப X1 செஞ்ச எத்தனை வேணும்? X1. அதே மாதிரி 1க்கு 2 வேணும்டா X2 நம்பர் செஞ்சா 2X2, 3X3. மூன்றையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த ரோ மெட்டீரியல் 1 என்ற நம்பர். அவ்வளவும் என்னவா இருக்கணும்? மொத்தமா என்னட்ட இருக்கிற 40 யூனிட்டை விட ஈக்குவலா இருக்கலாம், இல்லாட்டி அதை விட குறைவா இருக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் தான், அதாவது முதலாவது இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன் தான் என்ன? ரோ மெட்டீரியல் இருந்தா கான்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி இதுக்கும் என்ன X1, X2, X3. இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? இப்படித்தான். இப்படி என்ன மாதிரியான கான்ஸ்ட்ரெயின்ட் வந்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் போட தெரியும். ஓகே? இப்போ 3 விதமான ஃபங்க்ஷன் முதல்ல போடணும் லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலுக்கு. சரியா? LPP என்று சொல்றது இதைத்தான் நாங்கள் முதல்ல ஒரு பிரச்சனையை மேத்ஸுக்கு மாற்றணும், அந்த மாடலுக்கு மாற்றிட்டு தான் நாங்கள் சுருக்கணும். அதுக்கு முதல்ல ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். அதுக்கு முதல் டிசிஷன் வேரியபிள்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கணும். என்ன டிசிஷன் வேரியபிள்ஸ் கடைசியாக நாங்கள் அதுக்கு காணணும். என்னத்தை நாங்கள் கடைசியாக காண போகிறோம், என்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு காண போகிறோம். அதை வச்சு ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதும். அதை வச்சுக்கொண்டு மிச்ச கான்ஸ்டன்ட் என்னட்டு இருக்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதும். அது ஒரு இன்இக்வாலிட்டியாக வரும். சரியா? அதே மாதிரி கடைசியாக இந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் இருக்குத்தானே, அந்த டிசிஷன் வேரியபிள்ஸ் எல்லாம் எனக்கு கடைசியாக என்ன நெகட்டிவ்ல வரலாமா? ஒரு நான் ஈவன்ல செய்யற சாமான் வந்து -50 செய்ய போறேன்னு சொல்லலாமா? இல்லத்தானே? இப்ப அதுகள் எல்லாம் என்ன மைனஸ்ல வேற கூடாது. இப்ப நாங்க அடிஷனலா இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அதுக்கு பேர் என்ன? நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஒன்றும் நெகட்டிவா இருக்கக்கூடாது. அப்ப X1, X2, X3 இந்த மூன்றும் ஒன்று பூஜ்ஜியமா இருக்கலாம், இல்லாட்டி பாசிட்டிவ், பூஜ்ஜியத்தை விட கூடவே இருக்கலாம். அப்ப இதுதான் நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் சொல்றது. ஓகே? உங்களுக்கு தேவையான என்னென்ன டிசிஷன்ஸ் எடுத்துட்டோம், ஒப்ஜெக்டிவ் எடுத்துட்டோம், மற்றது கான்ஸ்டன்ட்ஸ். இந்த இன்இக்வாலிட்டியில வாரதெல்லாம் கான்ஸ்டன்ட்ல வரும். அது இன்இக்வாலிட்டியில மட்டும்தான் வரணும் இல்லை, சில நேரத்தில் ஈக்குவலாகவும் வர சான்ஸ் இருக்குது. அது எங்களுக்கு வார பிரச்சனைகளை பொறுத்து. ஓகேயா? இதுதான் ஒரு பிரச்சனையை என்ன மாதிரி ஈக்குவேஷனா மாத்துறதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ். இது விளங்கினா அதுக்கு பிறகு என்ன மாதிரி அதை சால்வ் பண்ணலாம்ட்டு பார்ப்போம். இப்படி கிளியர் பண்றது delete போலாம். ஓகே. ஸோ இது வந்து என்ன கடைசியா எல்பிபி என்று ஒரு ப்ரோக்ராமிங் மாடல் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இப்ப பார்ப்போம் என்ன செய்வோம். அப்ப என்னட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்குதானே, அந்த பிரச்சனைன்ற ப்ராப்ளம் என்னட்ட இருக்குது. இப்ப கையில அந்த ஈக்குவேஷன் இருக்குது தானே, அதை வந்து என்ன செய்ய போறோம், தீர்த்து நான் ஒரு டிசிஷனுக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், நாங்க இப்ப மேத்ஸுக்கு மாத்தினாங்க தானே, அப்போ ஒரு பிரச்சனையை மேத்ஸுக்கு மாத்திட்டேன். அந்த மேத்ஸை என்னது சால்வ் பண்றது, மேத்ஸை தான் சால்வ் பண்ணணும். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே? ஃபங்க்ஷன்ல சரியா சால்வ் பண்ண போறோம். அதுக்கு நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இது சூட்டபிளா இருக்கு. அதுல முதலாவதா என்ன மெத்தட்? கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே? கிராஃபிக்கல் மெத்தட் அங்கால நாங்க இதை வந்து சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் செய்யலாம். ஓகே? இன்னொன்று சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம். சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதம் இதுதான் நாங்க அப்புறம் படிப்போம். ஓகே? இதுக்குள்ள சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதத்துல
ஓல்ஸ்டெக் ஸ்டார்டிங் மெத்தட் வந்து இருக்குது சரியா. ரெண்டாவது பிக் எம் மெத்தட் இருக்குது. அது ஏன் பெரிய எம்ன்னு சொல்றோம் வந்து கூட பார்ப்போம். அடுத்தது டூ ஃபேஸ் மெத்தட் இருக்குது. அடுத்தது நாலாவதா கடைசியா தான் வந்த டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அப்ப எதுக்கு இதுக்கு டுவல் சிம்ப்ளெக்ஸ் என்று சொல்றோம்? இதெல்லாம் சிம்ப்ளெக்ஸ் தான், இதெல்லாம் டுவல் சிம்ப்ளெக்ஸ். ஓகேயா. மூன்றாவதா என்ன செய்ய போறோம்டா, இது பைத்தன்லயோ என்னத்துலயோ சாஃப்ட்வேர்ல இப்ப எல்லாமே இப்படி இதெல்லாம் எக்ஸல்ல செய்து நாங்க இப்ப காட்டுவோம். இதுக்கு கிராஃப் வேண்டா தெரியும், கையாலே நீங்க கிராஃப் பெறுவீங்க. மற்றது மூன்றாவத இப்ப வந்து என்ன பெரிய பெரிய சாஃப்ட்வேர் பைத்தன் எல்லாம் ரன் பண்ண தெரியும் தானே. அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பெரிய காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகளுக்கு இப்படி இதுல வச்சு செய்யறது கஷ்டம். ஸோ அதுகளுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் தேவை. ஸோ அதுல வச்சு சால்வ் பண்றது. அப்ப இப்படி மூன்று மெத்தட் இருக்குது. ஓகே. கிராஃபிக்கல் மெத்தட் அது எங்க யூஸ் பண்ணலாம்டா, நான் சொன்ன டிசிஷன் வேரியபிள்ஸ் உண்டு. அது வந்து என்னட்ட ரெண்டு இருந்துச்சுண்டா, ரெண்டு டிசிஷன் வேரியபிள்ஸ் இருந்துச்சுண்டா எங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் மெத்தட்டை யூஸ் பண்ணலாம். அதோட கூட டிசிஷன் வேரியபிள்ஸ் இருந்தா கிராஃபிக்கல் மெத்தட்ல செய்ய இயலாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்ச கிராஃப்ல ரெண்டு அச்சு தான் இருக்குது. ஸோ இங்கே x1 குறிச்சா அங்க x2 குறிக்கலாம். அப்படி மூன்றாவது டிசிஷன் வேரியபிள் வேணுமெண்டா நாங்க 3Dக்கு போகலாம். சரி, அது போறது கஷ்டம். அதை விட நாங்க இதுல செய்து கொண்டு இருக்கலாம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல. அதை விட நல்ல மெத்தட் இருக்கு தானே. ஸோ இதுல செய்யலாம். மற்றபடி இது செய்யறது தேவையில்லை. ஸோ நாங்க கூடுதலா ரெண்டு வேரியபிள் நாங்கள் டிசிஷன் வேரியபிள் கிராஃபிக்கல் மெத்தட்ல செய்யலாம். ஸோ அதையே நான் ஒரு ஷோர்ட்டா சொல்றேன். அதை பிறகு நீங்க செஞ்சு பாருங்க. கிராஃபிக்கல் மெத்தட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட கொஞ்சம் ஈக்குவேஷன் வந்துட்டு தானே. இப்போ எங்களுக்கு இப்போ கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு சரியா. அடுத்தது வச்சுக்குவோம். ஓகே, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே நோட் பண்ணி கொண்டு போங்க. ஓகேயா. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் கிராஃப் வந்து கீறும். அவ்வளோ நீட்டா வரணும் ஒன்றும் இல்லை தானே. சும்மா நீட்டா வரும் வந்து நெக்கையில பட் வந்துட்டு. ஓகே, அப்ப நான் இது x1 குறிக்கிறேன், இது x2 குறிக்கிறேன். x1 x2 என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே. சரி, இப்ப என்னட்ட ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு தானே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. என்ன, x1 சக x2 வந்து எனக்கு 180 விட குறைவா இருக்கும். ஓகே. இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்குது, x1 சக 2x2 240 விட குறைவா இருக்கும், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கணும். இன்னொன்று 0.3 x1 சக 0.1 x2 லெஸ் தேனோ ஈக்குவல் டு 30 இருக்கும். ஓகே, இப்படி இருக்குது. இதை நான் என்னட்டு கிராஃப்ல குறிக்கிறது. அதுக்கு தெரியும் இதுல ரெண்டு வேரியபிள் இருக்குது, அங்கால லெஸ் தேனோ ஈக்குவல் இருக்குது. அதை நீங்க இப்போதைக்கு ஈக்குவல் இருக்கான்னு கருதுங்க. கருதினா என்ன, கிட்டத்தட்ட இது வந்து என்ன உங்களோட வளமையான y7 mx மாதிரி ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரலாம் என்ன. அப்ப அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தா என்ன மாதிரி கொண்டு வர்றது. அப்ப முதலாவது ஈக்குவேஷன் எழுதுவோம். அதை என்னென்ன சிம்பிள் எழுதுறோம், x1 சக x2 150 சமன் 180. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, x1 இருக்கு தானே, அதை பூச்சியத்துக்கு கொண்டு வரும். கொண்டு வந்தா x2க்கு என்ன விலை வரும், x1க்கு பூச்சியம் போட்டா x2க்கு 150. 150 இப்ப 150ல இந்த புள்ளியில லைன் இருக்கு. அதே மாதிரி x2க்கு பூச்சியம் போடணும். பூச்சியம் போட்டா x1 எங்க போகும், 150. அப்ப இந்த ரெண்டுகளாலையும் போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கணும். இது ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர் மாடல் தானே, ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப என்ன தெரியும், இதுகளால போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இது விளங்கிட்டா. இந்த இதுல இருந்து ஈக்குவேஷன்ல இருந்து
லைன் கீறுறது. அதே மாதிரி x2க்கு x1 0 ஆகினா x2 வந்து என்னவா இருக்கணும்? 120 இருக்கணும். நான் சொல்றேன் 120 இருக்கணும். அதே மாதிரி x1 வந்து 240 இருக்கு. 240. ஓகே. உங்களுக்கு தெரியும் என்னென்ன கிராஃப் என்னென்ன சாமான். ஓகே. இப்ப இது வந்து இந்த கிராஃப், இது வந்து இந்த கிராஃப். ஓகே. மூன்றாவது கிராஃப் சைவரசம் 3 x1 சக சைவரசம் 1 x2. x1க்கு 0 போட்டா என்ன? 300. 300. ஓகே. ஸோ சைவரசம் 3க்கு என்ன? 302 வரும். அதே மாதிரி x2க்கு 0 போட்டா என்ன வரும் பார்ப்போம். 300 எவ்வளவு வருது? என்ன வரும்? x2க்கு 0 போட்டா x1 வந்து 10 102 வரும். இப்ப 100. இப்ப ஆமா 100க்குள்ள அலையும் போகணும், 300க்கு அலையும் போகணும். வா, இது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டுது. கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த கிராஃப். இதையும் பண்ணி பார்க்கணும். ரொம்ப கஷ்டம்தான். சரி, பிரச்சனை இல்லை. ஓகே. அப்ப 3 கிராஃப் வந்துட்டு எனக்கு இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃப். ஓகே. 3க்கு நீங்க இந்த ஈக்குவேஷன் போட்டு பார்ப்பீங்க. போட்டா எனக்கு 3 கான்ஸ்டன்ட்டுக்கு ரிட்டர்ன். ஓகே. இதுல வந்து இப்ப முதலாவது கான்ஸ்டன்ட் பார்ப்போம். இந்த x1 சக x2 ஈக்குவல் டு 150 என்றது இங்க இருக்கு, இங்க இருக்கு, நடுவில் இருக்கிற கிராஃப். ஓகே. இந்த நடுவில் இருக்கிற கிராஃப்ல எந்த பக்கம் இருக்கிறது லெஸ் தேன் 150, எந்த பக்கம் இருக்கிறது கிரேட்டர் தேன் 150? எப்படி பார்க்கறது? லெஸ் தேன் இருந்துச்சுன்னா கூடுதலா ஒரு லைனுக்கு உள்பக்கமா, அதாவது இந்த ஒரிஜின் பக்கமா இருக்கிறது தான் கூடுதலா போடுவோம். வெளியில இருக்கிறது கிரேட்டர் தானே இருக்குமெண்டு போடுவோம். ஆனா அதை வந்து நீங்க சில நேரத்துல எக்ஸாம் நேரத்திலயோ எங்கேயாவது கேட்க மறந்துடுவீங்க. மறந்தா என்ன செய்யறது? பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒரு வெளியே வந்து போட்டு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இந்த லைனுக்குள் தான் இந்த சைவர் சைவர் இருக்குது. இல்லாட்டிக்கு இந்த 1 1,0 ஏதாச்சும் உண்டு, இதுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் உண்டா போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா 150 உள்ள வருதா? உள்ள வந்து ஓகே. இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் இந்த ஈக்குவேஷன், அதாவது என்ன? x1 சக x2 லெஸ் தேனோ ஈக்குவல் டு 150. அப்ப இதுல நான் என்ன ஷேட் பண்றேன்னு தெரியல, சும்மா கலர் அடிக்கிறேன். ஓகே. அப்ப எனக்கு தெரியும். அப்ப இவ்வளவும் என்னவா இருக்கும்? அதுக்கு அதை விட குறைவா இருக்கிறது ரீஜன். சரியா? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் இந்த நிபந்தனைக்குள்ள இருக்கிறது. இதுக்கு வெளியில இருக்கிறது எல்லாம் கிரேட்டர் தேன் ஈக்குவல், கிரேட்டர் தேன் 150 இருக்கு. அதே மாதிரி x1 பிளஸ் 2x2க்கு வேற கலர் பாய்ப்போம். அது எங்க இருக்கு? அந்த கிராஃப், இந்த கிராஃப். ஓகே. அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கிறது. ஓகே. இதெல்லாம் இதுக்கு உடன்படும். ஏன்னா அந்த ரீஜனுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அதுக்கு லெஸ் தேன் வைக்கும். அதே மாதிரி 30க்குள்ள இருக்கிறது அதெல்லாம் என்ன? இந்த கிராஃப். என்ன இந்த கிராஃப்? ஓகே. சொல்லுங்க, ஒரு புத்திசாலியான ஆட்கள் தெரியும் இந்த மூண்டையும் மூன்றுக்கும் இந்த x1ம் x2ன்ற இதுவும் ஒத்து போறணும்டா, 3 ஈக்குவேஷனுக்கும் இதா இருக்கணும்டா, எதுக்குள்ள இருந்தா இந்த மூன்றுக்கும் சரியா இருக்கு? மூன்றுக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி ரீஜன் எது? சொல்லுங்க பாபம். குட் பாய்ஸ். தெரியும். இது வந்து சிவப்புக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தது. இது நீளத்துக்கு மட்டும் பொருந்தது. இது மஞ்சளுக்கு நீளத்துக்கு மட்டும் பொருந்தது. இது சிவப்புக்கும் மஞ்சளுக்கும் மட்டும் பொருந்தது. ஆனா இந்த ரீஜனுக்கு பாருங்க, இந்த ரீஜன் தான் என்ன? இதுக்கும் 3 கலரும் இருக்கிற ரீஜன். உங்களை 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரீஜன் வந்து என்ன இருக்கும்? இந்த பர்டிகுலர் இருக்கிற ரீஜன் மட்டும்தான். அப்ப எங்கட எல்லாமே நாங்க எடுக்க போற எல்லா x1 x2 இந்த இதுக்குள்ள இருக்கிறத தான் நாங்க பாவிச்சு செய்யணும். இதுக்குள்ள இருந்து மேக்சிமம் எவ்வளவு ப்ராஃபிட் வர்றதுன்றத நாங்க பார்க்கணும். ஓகே. சரி, இப்ப இவ்வளவு எடுத்தா காணாம் ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்களோ. அப்ப அந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் போடுவோம் வாங்க. ப்ராஃபிட்
ப்ராஃபிட்டை நான் பி என்று குறிக்கிறேன். அப்போ பி சமன் என்ன? எனக்கு இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நான் ஒரு வந்து போடுறேன் பார்ப்போம். அது வந்து என்ன? 140 x1. அப்போ 140 x1 + 235 x2. உங்களுக்கு தெரியும் இப்படி ஈக்குவேஷன் போட்டு என்ன அர்த்தம் வேண்டா உங்களுக்கு தெரியும் 140ன்றது என்ன, இந்த கொஃபிஷியன்ட் வந்து இது வந்து ஒரு x1 செய்யறதுக்கான ஒரு x1 ஒரு ப்ராடக்ட், முதலாவது ப்ராடக்ட் செய்யறதுக்கான வார ப்ராஃபிட். x1 நம்பர் செஞ்சா 140 x1 ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 235க்கு அதே. எனக்கு இப்படி போட்டா ரெண்டு நான் இது லைன் போடுறது கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து இந்த வடிவம் ஏதாச்சும் வரும், எனக்கு தெரிஞ்ச வடிவம். அதுக்கு என்ன செய்வோம்டா, ஓகே இதுல x2 தானே y அச்சியமா இருக்குது. அப்ப x2 எடுப்போம். வடிவாய x2 எடுத்தா என்ன வரும்? அங்கே கொண்டு வாங்க பார்ப்போம். 140 அங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தா என்ன? மைனஸ் 140 235 x1. அங்கால என்ன பிளஸ் பி இருக்குது, அவரை 235 பிரிக்க போறோம். ஓகே, இந்த வடிவம் உங்களுக்கு தெரியும் தானே? y7 மைனஸ் m x பிளஸ் சி. ஓகே, அப்ப இந்த கிராஃப் எப்படி வரும்? இப்படி ஒரு கிராஃப் வரும். ஓகேயா? சரி, அப்ப இதுல வந்து தெரியும் கிரேடியன் தெரியும் 140ங்கள் 235. ஆனா கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க. இந்த அதாவது என்ன, ஐயோ என்னன்னு சொல்றது, கிரேடியன் சோ இது வந்து இன்டர்செப்ட் தரும். அப்ப இன்டர்செப்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, பி என்ற வேரியபிள், அது மாறிக்கொண்டிருக்கும். ஸோ எங்களோட இன்டர்செப்ட் வந்து மாறும், ஆனா கிரேடியன் மாறாது. உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப நாங்க பி வந்து முதல்ல ஒரு 0 வைப்போம். ஓகே, 0 வச்சா கீறும். ஓகே, இதை வந்து நெட்டும். சரி, இது வந்து நீங்க இப்ப கருது கொள்ளுங்க, இதுக்கு கிரேடியன் வந்து மைனஸ் 140ங்கள் 235. ஓகே, சரி கருதியாச்சு. இதுக்கு என்ன இன்டர்செப்ட்? முதல்ல 0 இருக்குது. 0 இருக்க பி வந்து என்ன இருக்கும்? பியும் 0 கேக்குதான் இது வரும். அப்ப ஓகே, எனக்கு இப்படி இருந்தா x1 x2 வந்து என்ன வருது? ஃபர்ஸ்டா ரெண்டும் 0 இருக்குது. 0 இருந்தா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது, எல்லாம் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து என்ன வேணும்? லாபம் வேணும், மேக்சிமம் வேணும் லாபம். குழந்தை எனக்கு இதுக்குள்ள இருந்தா காணுமெண்டு மட்டும் இல்லை, இதுவும் மேக்சிமம் வரணும். அப்ப ரெண்டுமே சாமன் செய்யாம இருக்கிறதுல, ப்ரொடக்ட் செய்யாம இருக்கிறதால என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நாங்க செய்யணும். அதுக்கு என்ன செய்வோம்? கிரேடியன்ட் வந்து மாறாது, மாற்றக்கூடியது இது மட்டும்தான். இதை மாத்த மாத்த கான்ஸ்டன்ட், அதை வந்து என்ன செய்யும்? ஏறிக்கொண்டே போவோம். என்ன ஏறிக்கொண்டு போனா என்ன இருக்கும்? அதுக்கு பரவாயில்ல போய்கொண்டிருக்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி போகும், இதுவும் அதே மாதிரி போகும். ஓகே, எல்லாமே பரவாயில்ல போகும். ஓகே, பரவாயில்ல போகும். அடுத்தது பரவல். ஓகே, சரியா? பரவல். சொல்லுங்க, இந்த லைனுகள்ல எந்தெந்த லைன் வந்து பொருந்தும்? இதுல இந்த பாயிண்ட் மட்டும் பொருந்தும். இந்த லைன்ல இருக்கிற இந்த பாயிண்ட் மட்டும் உள்ளுக்கு இருக்குது. இந்த லைன்ல இஞ்சி இருந்து இஞ்சி மட்டும் ஓகே பொருந்தது. இந்த லைன்ல இஞ்சி இருந்து இஞ்சி மட்டும் பொருந்தது. இந்த லைன்ல இஞ்சி இருந்து இஞ்சி மட்டும் பொருந்தது. இந்த லைன்ல இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதுல தொடங்குது. இதுல வந்து இப்போ இந்த ரீஜனுக்கு வந்துட்டு லைன் இஞ்சி இருந்து இஞ்சி மட்டும் லைன் பொருந்தது. அங்கால இல்ல, எங்கட இது இல்லை. இந்த லைனை பாத்தீங்கன்னா ஒன்றுமே எங்கட இந்த ரீஜனுக்கு வரையாது. அப்ப உங்களுக்கு தேவையான ரீஜன் வரணும். இப்ப என்ன, இந்த இடத்துல ஏதோ ஒரு புள்ளியில இந்த இது முடியுது எங்களோட பெட்டி. ஸோ அதை வச்சு நான் ஒன்று இதை எடுத்தேன்டா, ஒரு கடைசியா ஒரு லைன் ஒன்று வரும். தெரியாது எனக்கு, இது கொஞ்சம் சுதப்பிட்டது.
ஓகே. அது வந்து இதுக்குள்ளால போகும். சரியா? போயேக கடைசியா அந்த லைன் மட்டும் என்ன வரும்? அந்த கடைசி உச்சி அதாவது எப்படி இருக்குமாண்டா இது?